இன்று நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம். எனது வெற்றிகள் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள். எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதன் மூலம் மதிப்பிடுங்கள் என்ற உலக புகழ்பெற்ற இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரும் உலக அமைதிக்கான தலைவருமான நெல்சன் மண்டேலா அவர்கள். அவரது பிறந்த தினமான ஜூலை 18 அன்று சர்வதேச மண்டேலா தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை 2009ஆம் ஆண்டு அறிவித்தது. நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் 1918 ஜூலை 18 பிறந்தார். அவரது இயற்பெயர் ரோலிக் லாலா மண்டேலா. ரோலிக் லாலா என்றால் தொல்லைகள் கொடுப்பவன் என்று பொருள். அவர் தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே கருப்பின மக்களுக்காக தன் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை நிறவெறிக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் கடுமையான தொல்லைகளை கொடுத்த அமைதி புரட்சியாளராக இருந்தவர் நெல்சன் மண்டேலா. தனது கிராமத்தில் முதல் நபராக கல்வி கற்க சென்ற மண்டேலா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே கல்வியும் கற்று வந்தார். இவரது பள்ளி ஆசிரியர் ஒருவர் இவருக்கு வைத்த பெயர்தான் மண்டேலா. பழங்குடி கதைகள் மூலம் தன் நாடு எப்படி ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு அடிமையானது என்று தெரிந்து கொண்டார். ஆப்பிரிக்கா அடிப்படையில் அதிக கனிம வளங்களை கொண்ட நாடு. இதற்காகவே உள்ளே வந்த ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்கா மக்களை அடிமைப்படுத்தி கனிம வளங்களையும் மக்களின் உழைப்பையும் சேர்த்தே சுரண்டி வந்தனர். அவர்களது உரிமைகளையும் பறித்தனர். தன்னுடைய நிறத்தின் காரணமாக இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளை இளமை காலம் முதலே மண்டேலா உணர்ந்து வந்தார். கல்லூரி படிப்புக்காக கிழக்கு லண்டனில் உள்ள ஃபோர்ட் ஹேர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு தரமான உணவு மற்றும் வசதிக்காக நடந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். இதன் காரணமாக கல்லூரியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு சொந்த ஊருக்கே திரும்பி வந்தார். அவருக்கு அங்கு ஒரு பிரச்சனை காத்திருந்தது. மண்டேலாவிற்கு திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. இதில் விருப்பமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய மண்டேலா 1941 ஜோஹானஸ்பர்க் போய் சேர்ந்தார். அங்கு அவர் தங்கச் சுரங்கம் ஒன்றில் பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்தார். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய முதலாளித்துவத்தின் கொடுமைகளை மண்டேலா இங்குதான் உணர்ந்து கொண்டார். ஜோஹானஸ்பர்க்கில் தென்னாப்பிரிக்க பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் சேர்ந்தார். கல்விக்கிடையில் தனது அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்த மண்டேலா 1944ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் தன்னை இளைஞர் அணியில் இணைத்துக் கொண்டு கடுமையாக உழைத்தார். அவரது அணுகுமுறை கட்சியில் பலரையும் கவர்ந்தது. ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தின்படி மக்கள் சிறிதளவு நிலமாவது வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் தலைமுறையாக பாதுகாத்த நிலங்கள் இன ஒதுக்கல் காரணமாக அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. மேலும் அவர்கள் மீது வழக்கும் போடப்பட்டது. இவர்களுக்காக மண்டேலா அவர்கள் வாதாடினார். அவரது அரசியல் நடவடிக்கைகள் தொடர்ந்தன. ஆங்கிலேய அரசின் கல்விக் கொள்கைகளை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தார். மண்டேலாவின் தொடர் போராட்டங்களால் ஆங்கில அரசு நெருக்கடியை சந்தித்தது. ஏராளமான இராணுவர்கள் குவிக்கப்பட்டனர். இதனால் தன் இருப்பிடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்ட மண்டேலா மாற்று இடத்தில் சுற்ற ஆரம்பித்தார். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மண்டேலா அரசின் அனுமதி இல்லாமல் ஆப்பிரிக்காவின் மற்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். விடுதலை போராட்டத்துக்கு ஆயுத போராட்டம் தான் முக்கியம் என்று உணர்ந்து ஸ்பியர் ஆஃப் நேஷன் என்ற அமைப்பிற்கான பயிற்சிகளை உருவாக்கினார். கொரில்லா முறையில் அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அரசின் அனுமதி இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறினார் என்றும் அரசுக்கு எதிரான மறியலை தூண்டினார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தனக்காக தானே வாதாடினார் மண்டேலா. இனவாதத்தை நான் வெறுக்கிறேன். வெள்ளையின மக்களிடமிருந்து தோன்றினாலும் கருப்பின மக்களிடமிருந்து தோன்றினாலும் இனவாதம் காட்டுமிராண்டித்தனம் என நீதிமன்றத்தில் மண்டேலா முழக்கமிட்டார். இந்த வழக்கில் மண்டேலாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் மீதான இன்னொரு வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அதாவது ரகசியமான நாச வேலைகளில் ஈடுபட்டதாக. இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த போது மண்டேலா உதிர்த்த வார்த்தைகள் உலக பிரசித்தி பெற்றவை. நான் போற்றி வரும் ஜனநாயக ரீதியில் ஆன சுதந்திர சமூகம் என்பது மட்டுமே எனது லட்சியம். இந்த லட்சியத்தை நான் அடைந்தே தீர்வேன். அதற்காக உயிரை விடவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான். இந்த வழக்கில் பயங்கரவாதி என குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ராபின் தீவில் சிறை வைக்கப்பட்டார். சிறையில் இவருக்கு பல தடவை மூலச்சலவை செய்யப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியளித்தால் விடுதலை செய்ய அதிகாரிகள் தயாராக இருப்பதாக சொல்லியும் மறுத்துவிட்டார். உச்சகட்டமாக ஜூலை 13, 1969 அவரது குடும்பத்திலிருந்து அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்தது. அவரது மூத்த மகன் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார் என்று. மன்னிப்பு கேட்டால் விடுவிப்பதாக ஆங்கில அரசாங்கம் சொன்னது. யோசனை செய்யாமல் உடனே மறுத்துவிட்டார் மண்டேலா. பகைவராக இருந்தாலும் மரணம் அடைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவது இயல்பு. ஆனால் சொந்த மகன் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை மண்டேலா நிராகரித்தார். இதற்கு ஒரே ஒரு காரணம் அவரது கொள்கை. தான் கொண்ட கொள்கைக்காக சொந்த வாழ்க்கையே துச்சமென நினைத்தவர்கள் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியும். தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். உலகெங்கும் இருந்து எழுந்த கடுமையான எதிர்ப்புகளால் 1991 விடுதலை செய்யப்பட்டார். 1993 அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின தென்னாப்பிரிக்க அதிபராக 1994 மே 10 பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் எல்லா இன மக்களுக்கும் இடம் தரப்பட்டது. 1999 வரை அதிபராக இருந்தார். 2008 பொது வாழ்விலிருந்து விலகுவதாக அறிவித்தார். வயது முதிர்ச்சியினாலும் மூச்சுக்குழல் பிரச்சனையாலும் அவதிப்பட்ட மண்டேலா அவர்கள் 2013 டிசம்பர் 5 இவ்வுலக வாழ்வை நீத்தார். உலகமே திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியது.
இனவெறி அற்ற அணு ஆயுத பயன்பாடு இல்லாத ஓர் அமைதியான உலகை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதே உலக மக்கள் அனைவரின் விருப்பமாக இன்றளவும் இருக்கிறது. குறள் 972. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பில் அனைவரும் சமமானவர்களே. நிறம், ஜாதி, மதம், இனம், குலம் போன்ற எந்த அடிப்படையாலும் மனிதர்களில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டு போனார் திருவள்ளுவர். கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கவிதை வரிகள் உலகளாவிய மனித நேயத்தை வலியுறுத்தும் வரிகளாகும். எந்த உயிர்களிடத்தும் வேறுபாடு காட்டாமல் மற்ற உயிர்களையும் தம் உயிரைப் போலவே மதித்து வாழ்பவர்களின் இதயத்திலே கடவுள் குடிகொள்வார் என்பதை வள்ளல் பெருமானர் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என்று தொடங்கும் பாடலில் வலியுறுத்துகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே நம் தமிழர் பண்பாடு. எனவே நாம் நம் முன்னோர்களின் கருத்துக்களை ஏற்றும் வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் எதிர்த்து ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது என்று சொன்ன நெல்சன் மண்டேலா அவர்களின் விருப்பத்தை ஏற்றும் அனைவரும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் வாழ்வோம். நன்றி.